ஹாய் ஹலோ காய்ஸ். ஸோ நான் உங்கள் விக்கி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்திருக்க நியூ ஈவெண்ட்ஸ், வரப்போகிற ஈவெண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிசம்பர் 4 ஸோ வின்டர் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது அப்டேட் கொடுக்குறாங்க. அதாவது அப்டேட்னா ஈவெண்ட்ஸு. ஸோ அந்த ஈவெண்ட்ஸில் என்னென்னலாம் வரப்போகுது, என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இதில் நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்லைட்ரு அப்புறம் வெப்பன் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆடி பாருங்கள் P90லாம். ஸோ சரியாக விழுது ஹெட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா நியூ டோக்கன் வீல் ஈவெண்ட்டு. இந்த கத்தானா பார்க்கவே அப்படியே ஜிகுன்னு இருக்குது. பட் ஆனால் எத்தனை பேர் எடுப்பாங்கன்னு தான் தெரில. ஏன்னா இவங்க அப்டேட்டுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு கத்தானா, ஒரு கன் ஸ்கின்னு எல்லாமே விட்றாங்களா. ஸோ எல்லாமே எடுத்தா எவ்வளோ தாண்டா எடுக்கிறது, இருக்கிற பசப்புலாக காலி பண்ணிடுறீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது க்ளூ வால் ஓகே, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் காசு நிறைய செலவு பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் வேஸ்ட்டு தான். இது நல்லா தான் இருக்குது கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரோஸா ஸ்கின்னு பெரிய பவர்லாம் இல்லை, அக்யூரசி தான். பட் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர். ஆனால் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. என் ஐடியில் இதெல்லாம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். பட் ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம டாப் அப் பண்ணால் தான் இதெல்லாம் எடுக்க முடியும். ஸோ டாப் அப் பண்ணி எடுக்க போகிற பிளேயர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பார்த்திங்கன்னா மேஜர் அப்டேட் கன்னு. ஸோ புதுசாக ஒரு கன் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அடி தான் அடிக்க முடியுது. அதில் பார்த்தீங்கன்னா 150 90ன்னு போகுது லைஃபு. அது மட்டும் இல்லாமல் அடிக்கும் போது பக்கத்தில் இருக்க எனிமி பிளேயர்ஸ் மேலேயும் புல்லட் படுது. ஸோ அவங்களுக்கும் 40 HP போகுது. என்னடா இது, ஒருத்தர் அடிக்க போயிட்டு 2 பேர் அடி வாங்குறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரில. கரீனா அந்த கேமை ஏதோ குழி தோண்டி புதைக்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா அப்டேட்டுக்கு அப்டேட் கேமில் பக்கும் ஜாஸ்தியாகிடுச்சு. ஆஸ் வெல் அஸ் கன்ஸும் இது என்னன்னே ஒன்றும் புரியல. நீங்களே பாருங்கள், நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொட்டுறேன், நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு அடி தான் அடிக்கிறாங்க, 90 95 டேமேஜ் போடு. தட்ஸ் ஃபைன். இப்போ 2 பேரை வச்சு அடிக்கிறோம். 2 பேரை வச்சாச்சா, பக்கத்தில் இருக்கணும் டேமேஜ் போகுது. அப்போ எப்படா ஆடுறது? அப்போ எனிமி ஒருத்தனே எங்கள் டீம்மேட் 2 பேரும் ஆச்சு, நாங்களே பாட்டு மாதிரி விளையாடுவோம். அப்புறம் இந்த மாதிரி பிளேயர்லாம் எப்படா நாங்கள் சர்வே ஆகிறது? இதெல்லாம் சிஎஸ் ரேங்கில் விட்டானா சோலி முடிஞ்சு. ஒரே அடியிலே ஃபஸ்ட் ரவுண்டு தோதானா செகண்ட் ரவுண்ட்லேயே இந்த கண்ணை தூக்கின்னு அடிப்பானுங்க. எப்படி சமாளிக்க போகிறோன்னு தான் தெரியல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, இது மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கன் ஸ்கின், மேக் ஸ்கின் அண்ட் MP40யோட ஸ்கின் ஒன்று வரத்தான் இருக்குது. அது எதில் வரும்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு காலைல A94 லக்கி வில்ல கொடுத்துட்டாங்க. யாரெல்லாம் அதை எடுத்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அதோட பவர் மோக்க தான் கேஸ், அது பிரச்சனை இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த MP40 டபுள் ரேஞ்சு. ஸோ கிட்டத்தட்ட பன்னி MP40யோட பவர் தான். பட் ஆனால் அதில் டபுள் ரேஞ்சு, டேமேஜும் இன்க்ரீஸ் ஆகும். இதில் மேகசின் எக்ஸ்ட்ரா. இது பார்க்க நல்லா இருக்குது. பட் ஆனால் இது எந்த மாதிரி ஈவெண்ட்டில் வரும்னு தெரில. இது பிரேசில் சர்வரில் லக்கி ராயலில் வந்திருக்கு. நமக்கு எதில் வரும்னு தெரில. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மேக்ஸ் ஸ்கின்னு. இது டோக்கன் வீலில் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய எக்ஸைட்டிங் ப்ரைஸஸும் இருக்குது. இது டபுள் அக்ரெசிவ் ஸ்கின்னு. இதெல்லாம் எப்போ விடுவாங்க, எப்படி விடுவாங்கன்னு யாருக்குமே தெரில. ஸோ அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ்.